அவருடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். அப்போ இந்த சங்கீதம் 105 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரது வியத்தகு செயல்களுக்காக அவரை புகழணும். ஆண்டவருடைய வியத்தகு செயல்களுக்காக. அதைதான் நாம் ஸ்தோத்திர பலிகளே நாம் ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது ஒரு அருமையான வசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மிடம் அன்பு கொள்கிறவர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. ஆமென். ஆமென். தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று மறுவாழ்வில் நிலை வாழ்வில் கடவுள் ஏற்பாடு செய்திருப்பவை பற்றி மனித உள்ளங்கள் அறிவதில்லை என்ற அந்த எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆண்டவர். அதனால தான் அவர் செய்த வியத்தகு செயல்களை நாம் ஆண்டவருக்கு சொல்லி நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. 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 மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். மத்தேயு 28:20 உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருப்பேன். உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆமென். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி செய்யுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். செய்யுங்கள், சொல்லுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் தான் கேட்கறது இல்லையே. தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று மறுவாழ்வில் கடவுள் ஏற்பாடு செய்திருப்பை பற்றி மனித உள்ளங்கள் அறிவதும் இல்லை, செவி கொடுப்பதும் இல்லை. உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்களித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திர பலிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடையே அந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. ஆமென். இதோ நான் விரைவில் வருகிறேன், இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னிடம் உள்ளது அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு தான் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கேற்ப நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னிடம் உள்ளது என்ற உறுதிமொழிக்காக சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இறை ஆட்சி பெற தகுதி பெற்றவர்களாக இறந்து உயிர்த்தெழும்போது அவர்கள் வானதூதர்களை போல் இருப்பார்கள் என்று உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாம் வாய்த்தோடு சொல்ல உமக்கு நன்றி ஆண்டவரே. தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று மறுவாழ்வில் கடவுள் ஏற்பாடு செய்திருப்பை பற்றி மனித உள்ளங்கள் அறிவதில்லை என்ற உமது வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயல்களுக்கேற்ப நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னிடம் உள்ளது என்ற உம்முடைய உறுதிமொழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இறுதி நாட்களிலே மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் கொஞ்சம் வேகமாக எடுக்க வேண்டி வரும். மத்தேயு நற்செய்தி 25:32. எல்லா மக்களினத்தாரும் எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூடி கூட்டப்படுவர். ஆமென். எல்லா மக்களினத்தாரும் மானிட மகன் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர் என்று உரைத்தவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் வார்னிங்ஸ். இறுதி காலம் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. நாம் என் நிலையில் இருக்கிறோம். இதோ திருவருகை நாளாம். கிறிஸ்துமஸ் மாத்திரம் கொண்டாடிட்டு போகிறதுக்காக அல்ல. கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன்கள், ஈஸ்டர் கிறிஸ்டியன்கள், நியூ இயர் கிறிஸ்டியன், குட் ஃப்ரைடே கிறிஸ்டியன்ஸ், இந்த மாதிரி டைமில் தான் கோவிலில் நிரம்பி வழிவாங்க, மற்ற நேரத்தில். ஆனால் அவருடைய வருகையின் போது மக்களினத்தாரும் மானிட மகன் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து நிற்கணும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வார்? பிரித்து நிறுத்துவார். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். ஆமென் என்று பொது தீர்வை பற்றி அறிவுறுத்துகிறார் மத்தேயு நற்செய்தியிலே. ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் ஆண்டவர் மக்களை பிரித்து நிறுத்துவார் என்ற உம்முடைய பொது தீர்வை பற்றி எடுத்துரைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இறைமகன் தன் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். 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 இறைமகன் தன் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாங்கன்னு சொல்வார். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே. ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் மறந்து போயிடாதீங்க. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம், கொடி வெறி களியாட்டம் எல்லாம் இருக்கும். இந்த கொடி வெறி களியாட்டம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அழிந்து போவோம். அழிந்து போகின்ற நேரம் வரும். இப்போல்லாம் கை காலில் பலம் இருக்கு. அதனால் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் பலம் இழந்து போகும்போது, கை கால் முடங்கி இருக்கும் பொழுது, அப்போ தெரியும் அந்த இளம் வயதிலே நான் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பேன். அப்போ சொல்லுவோம், நான் இளம் வயதில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லுவோம். ஆனால் முதிர் வயதில் அவையானவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது, முதிர் வயதிலும் கனி தருவார்கள், கனி தர வேண்டும். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது உலகத்தில். குடி வெறி களியாட்டம், கோபம், சீற்றம், வெறுப்பு, வைராக்கியம் எல்லாம் அதுலேயே தான். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடு இருக்க மனசில்லை. அதில் தான் இறுதி காலத்தை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்கிறார். இறைமகன் தன் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடம் ஆசை பெற்றவர்களே வாருங்கள் என்று. தந்தையிடம் ஆசை பெற்றவர்களே வாங்கன்னு கூப்பிட்டுக்குவார். அப்போ சொல்லுவார் பாருங்க, 35ஆவது வசனம், மத்தேயு நற்செய்தி 25:35. ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமென். ஆமென். நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி. எல்லாரும் வாய் திறந்து சொல்லக்கூடாதா?
நன்றி ஆண்டவரேன்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா? உங்கள் வாய்கள் முடங்கி போயிருச்சா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? ஆண்டவர் சமூகத்தில் கிறிஸ்துமஸ் தயாரிப்பு, கிருபு கட்டியாச்சு, குடில் தோடிச்சாச்சு, ஸ்டார் மாற்றாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. உன் உள்ளத்தில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை. என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்துகிறோம், தூய்மைப்படுத்துகிறோம். இந்த உடலாகிய உன்னுடைய ஆலயத்தை, உன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறோமா? சிந்திக்கணும். சுத்தப்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்க. இறுதி காலம், கிறிஸ்மஸ் வருகை, முதல்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவர் சமூகத்தில் உடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்படி ஆவியானவர் அழைக்கிறார் என்று காலை பொழுதிலே. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாங்கன்னு கூப்பிடுவார் காலம் வரும். அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அதே மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமென், ஆமென். ஆமென். நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கவனித்துக் கொண்டீர்கள். நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், தாகத்தை தணித்தீர்கள் என்று கூறப்பட்டிருக்கும் உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அதே 36ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிப்போம். மத்தேயு 25:36. நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். ஆமென். நான் நோயுற்றிருந்தேன், என்னை நீங்கள் கவனித்துக் கொண்டீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை நீங்கள் தேடி வந்தீர்கள் என்று கூறப்பட்டிருக்கும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதே 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். நான் அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள் என்று கூறப்பட்டிருக்கும் போது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அதனால்தான் மத்தேயு 25:40 சொல்லுகிறது. வேகமாய் வாசிக்கலாம். மத்தேயு 25:40. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆமென். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா.
அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி அடங்காதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். மிக சிறியோராகிய ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே என்று சொல்லும் நேரம் வரும். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இவ்வுலகில் வாழும் பொழுது மத்தேயு 25:34. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ஆயர் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அவர் மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார் அந்நேரத்தில். அல்லேலூயா. பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்களே, மறந்து போகிறோம். சோத்திரப்பணி எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த சோத்திரப்பணியுடைய வசனங்கள் நமக்கு அறிந்திருக்க வேண்டும். சும்மா அப்படியே படிக்கிறோமே, அந்த வசனங்களை எடுத்து தியானிக்க பழகிக்கொள்வோம். அதனால தான் மத்தேயு 25:45 சொல்லுகிறது, அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். அல்லேலூயா. இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலைவாழ்வு பெறவும் செல்வார்கள். நிலைவாழ்வு நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற பந்தயம் மறந்து போகிறோம். ஆமன் பாதர்களே, 25ஆம் அதிகாரம் பாருங்க, 41ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இடப்பக்கத்தில் உள்ளவரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், என்னிடமிருந்து அகன்று போங்கள். சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று தள்ளுவார். அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே, அதே பிறருக்கு நன்மைகள் செய்து வாழ்ந்து வந்த நீங்கள் அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்திருந்த இதில் சிக்காமல், கண்ணியில் சிக்காமல் மற்றவர்களுக்கு நல்வழி காட்டி
நல்வழிக்கு கொண்டு வந்தவர்கள் விண்மீன்களைப் போல என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் தானியேல் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. தானியேல் ஆகமம் 12:3, பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தவர்கள் விண்மீன்களைப் போல் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசுவார்கள். ஆமென். வாசிக்கலாம். தானியேல் 12:3. ஆமென். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீச திகழ்வர். ஆமென். 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 பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தவர்கள், பலரை. இன்னைக்கு இந்த கூகுள் மீட் வழியாக அநேக தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறோமா? இந்த இறுதி காலம், திருவருகையின் காலம், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் அமர்ந்திருக்கிறோமா என்ற கேள்வி நம்முள் வைக்கப்படுகிறது. ஆமென். மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. வானதூதர் அனைவரும் புடைசூட மானிட மகன் மாற்றுடன் வரும்போது தன் மாட்சிமிகு அரியணையில் அவர் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஆமென். ஆமென். இது இறுதி காலம். அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆசீரை இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், இயேசுவை மறவாதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், என் இயேசுவை மறந்திடாதே. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. நீயும் நானில் எல்லாருக்கும் தீர்ப்பு நாள் வரும். அதுதான் தான் இந்த திரு வருகை காலம். ஆல்ரெடி இயேசு வந்துட்டார். இது நம்ம அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் இரண்டாம் வருகைக்கு தான் நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆயத்தமாக இருங்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ற நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லணும். என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஞானிகளுக்கு மறைத்து எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. ஞானிகளுக்கு அவங்களுக்கெல்லாம் ஏறல ஆண்டவரே. நாங்கள் புத்தி இல்லாதவங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே. இயேசுடைய பிறப்பு மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொல்லி வானதூதர்கள் மூலமாக இளையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சாதாரண மக்கள், எளியோருக்கு நற்செய்தி. அதை கண்ட வானதூதர்கள் அவர்களோடு சொல்லுவாங்க, உன்னதங்களிலே ஓசானா ஓசானான்னு பாடுறாங்க. மகிமை, தேவனுக்கு மகிமை என்று வானதூதர்கள் ஒன்று கூடி பாடுகிறார்கள், சுதிக்கிறாங்க இந்த ஸ்தோத்திர பலி. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டு சமுத்திர ஸ்தோத்திர பலி தான் ரொம்ப முக்கியமான ஒரு நன்றி பலி. அதனால தான் இந்த ஸ்தோத்திர பலி எடுக்கிறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆவியானவர் இந்த கடைசி நேரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால தான் சங்கீதம் 105 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிப்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆண்களையும் தேடுங்கள். அவரது இடையராத நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கடும் செயல்களையும் அவரது வாய் முடிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அவரின்
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரது வியத்தகு செயல்களுக்காக அவரை புகழுங்கள். அதான் இந்த சங்கீதம் சொல்லப்படுது. மறந்து கூடக்கூடாது. அவர் செய்த ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொழிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஒப்பு கொடுப்போமா? நம்மை தாழ்த்து
இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ரொம்ப சோர்ந்து போகிறோம், அதிகாலையில் சோர்ந்து போகிறோம், மனசில் நிம்மதி இல்லை, பாரம், மனபாரம், வயது, உடல்நலக்குறைவு, பல காரியங்களினால் சோர்ந்து போயிருந்தாலும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது நம்முடைய சோகங்கள் எல்லாம் மாறிப்போகும். ஆமென். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். ஐயோ, எனக்கு துன்பம் இணைந்து என் நன்மைக்காகவே என்று சொல்லி நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஒப்பு கொடுப்போம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை வேளையிலே இதோ சோர்ந்து போன உள்ளங்களுக்கு திக்கற்றவருடைய ஜெபத்தை கேட்கின்றவர், கண்ணீரை காண்கின்றவர், ஒவ்வொரு நாளும் நமக்காய் அதிகாலையில் வந்து காத்திருப்பவர். என்னை தேடுபவர் யாராவது உண்டோ? அதிகாலையில் காத்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, என்னை நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து கேட்ட கேள்வி நம்மை பார்த்து கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? இதோ இயேசுவுடைய வருகை சமீபமாகிவிட்டது, சமீபமாகிவிட்டது. நாம் மறவாமல் நினைத்த இயேசுவுக்கு நன்றி சொல்வோமா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்கன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நீங்க நினைச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம் ஆண்டவரே. நீங்க நினைக்கிற நான் எங்கப்பா போவேன், எங்கப்பா போவேன்னு சொல்லி நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உன் வலுவற்ற நிலையில் தேவன் உனக்கு வலுவுள்ளவராய் இருப்பார். வலுவற்று போகிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? கவலையோடு இருக்கிறாயா? அஞ்சாதே. 365 வார்த்தைகள் திருவிவிலியத்தில் இருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். 365. அந்த 365 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சாதே நமக்கு உண்டு. அல்லேலூயா. பாருங்க, எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கும்படி இயேசு கற்றுக் கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் யாருக்காக பயப்படணும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா, தோல்வி இல்லை, அல்லேலுயா, வெற்றி உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாவல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you.